ஓகே ப்ரோ, வெல்கம் டு மோகன் டிராக்டர் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொட்டேட்ரு ஓட்ட போகிறோம். அடுத்தது பின்னாடியே கரை ஓட்டணுமா, ஒத்த வஞ்சி ஓட்டணும். இந்த பேலர் கொண்டு போய் கழட்டி விடணும், அந்த பேலர் பூட்டணும், வேலை கிடக்குது. ரொட்டேட்ரு பார்த்தீங்களா பக்காவாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். முட்டை 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 அங்கேயே இருக்குது. அந்த சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த மினி டிராக்டர் ஒன்று இருக்கும், இருங்க காட்டுறேன் பாருங்க. இந்த மினி டிராக்டரு கத்தி மாற்றுறதுக்கு வந்திருக்குதா, கத்தி மாற்றுறதுக்கு வந்திருக்கு. அது நம்ம ஃப்ரெண்டு இது, அதனால் கத்தி மாற்றியாச்சு. பழைய கத்தியில் இந்த பையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இருங்க இங்கே விட்ருங்க. அதனால் இந்த வண்டியை இப்போ நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லித்தர வரேங்க. இந்த கியர் நியூட்ரல் பண்ணிடணும் ப்ரோ. இந்த நியூட்ரல் பண்ணிவிட்டு 14 மீட்டரில் பாருங்க, சாவி போட்டால் ஒரு ரியாக்ஷனிங் வேணும். சரி ஓகே, ஓகேங்களா? இதுதான் ஆஃப் ஆகிற மாதிரியே ஓடுது ப்ரோ. இல்லை இது ஓடுறதே அப்படி தான் ஓடுமா என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர் செட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு தேர்டு கியர் போட்டுக்கலாம். தேர்டு கியர் போட்டு செட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்தது இதில் பாருங்கள், HLN6 கையில் போட்டால் அடுத்த அப்படியே போட்டால் கருன்னு முன்னாடி போகும். அப்படியே தூக்கி நம்ம செடுங்கிருந்து தூக்கி பின்னாடி போட்டோம்னா அப்படியே பின்னாடி போகும். பாருங்க, பொறுமையாக தான் போகுது, அதனால் நம்ம காப்பிக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் ஐகீரை போட்டுட்டு தேர்டு கீரை போட்டுட்டா முன்னாடி போக முடியும். போக மாட்டேங்குது. கீர் போடலாம், கீர் போடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இதாக ஓட்டுறதுக்கு. அப்புறம் நல்லா வேகமாக போய் திருப்பினா கரப்பாம்பூச்சி மாதிரி கமுந்து போயிடும். ஓகே, இந்த கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு கலப்பை இறக்கி விட்டுட்டு அப்புறம் ஆப்ஷன் இதுதான் ஆப்ஷன். அவ்வளோதான், அப்படியாச்சு. சாவி ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வண்டிக்கு போகிறோம். டீசல் இல்லையா ஓட்டுனது நீயே கழட்டி விடு. டிஸ்கனெக்ட் பண்ணு. ப்ளூடூத் டிஸ்கனெக்டட். ப்ளூடூத் டிவைஸ் வராது. டீசல் வேறு பிடிக்கணுமா? போமா, அந்த இறங்க இதிலே போட்டுரு, தலைவலே போட்டுரு, அந்த கையிலேயே மூடி விட்டுரு. முட்டு முட்டு முட்டு. தூக்குட்டா? யா என்னாச்சு? இந்த பக்கம் போகாது மாப்பிள்ள, அது ஓட்டை நல்லா நான் குடையில அந்த பக்கம் தான் போவோம். அதுங்க கழுவுனா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குவா. ரொட்டேட்டர் மாட்டி ரொட்டேட்டர் பேலர் பாதியெல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு போகிறோம். இன்னுமே அதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் ஓட்டலை. வண்டி வீட்டை சாப்பிட்டு முதல்ல மாட்டிப்பிடுறியா? அது இருக்கட்டும் போ, அதை அப்புறம் மாட்டிக்கலாம். இப்படி தான் மாட்டணும், அதுதான் ப்ரொசீஜர்.
மக்களே இதை மாட்டியாச்சு. இந்த வண்டி அந்த கட்டுற போகிற ஃபஸ்ட்டு கழட்டி விடணும்டா மாப்பிள்ள நாளைக்கு நாச்சும். ஆமாம், பாட்டு கேட்டு ஓட்டணும்ல. பா அப்பா வயலுக்கு ஊற்றிட்டு வந்துடுது. அடுத்து பைசன் போய் பார்க்கல போய் மாட்டி இது 6 பேருமே ட்ராப்பே ஆக மாட்டேது. அவன் அப்படியே உள்ள முழுவனா 10க்கு வந்துட்டு போவான். இது நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க கியர் பாக்ஸை. கியர் பாக்ஸ் அப்டேட் பண்ணல, மீட்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது குறையவே கூடாது. அப்படிலாம் பண்ண இருக்க மாட்டாங்களா டேய்? ஒரு துளி கூட இறங்க மாட்டேங்குது. வா வா போய் பைசன் போய் பார்க்கல மாட்டிட்டு வரும். பாருங்காட்டியும் வண்டியில் டீசல்ன்ட்டு டீசல் போய் இப்போ தான் 3700 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு வந்துருக்குறோம். 36 ரூபா டிஸ்கவுண்ட்டு. 36 ரூபா தானே போட்டாங்க. 36 ரூபா டிஸ்கவுண்ட், அதாவது 3736 ரூபா. ஏதோ டல் சீசனுக்கு ஒரு 5-6 நாளைக்கு எனக்கு அவ்வளோ இல்லை ப்ரோ. ஒரு 5-6 நாளைக்கு பொழப்பு ஓட்டி விடுவோம். பேலர் ஓட்டினா மீதி ஆகும். கலப்பு ஓட்டணும், ரொட்டாட்டர் ஓட்டினோம்னா பொழுதுனிக்கு ஓட்டினோம்னாவே புகையாக போயிடும். கம்மியாக தானே பிடிக்குது. கம்மியாக 2 லிட்டரா இல்லைம்மா, கம்மியாக தானே. டேங்க் 50-55 லிட்டர் தானே பிடிக்குது. அத்தனை பிரச்சனை. மாப்பிள்ளை உறிஞ்சுடுற ஸ்டைல் தான். என்ன மாப்பிள்ளை சலசலன்னு வருது? கொஞ்சம் தான் கிடக்கு. ஆனால் பைக் எடுக்கிறோம் வண்டியா. எத்தனை வயல் விதைக்கிற? சரி. நீ எங்க போற? வா, நீ வந்தீங்கன்னா தான் பார் ஓட்டுவேன். சரி. ஆ இப்போ தேடல் போட்டுக்கா. ஓட்டி போட்ட கார்டு தானே, அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கி பிடிச்சி கரெக்ட் பண்ணி விட்டுரு. இறக்கி விட்டினா முளைக்காதரா? மாப்பிள்ளைக்கு இவ்வளோ அறிவா? இந்த வண்டி வேறு எடுத்துகிட்டு போவாதுங்கிறாங்க. இது வேறப்பா நண்பர்கள், இது உங்கள் வண்டியா ப்ரோ அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இட்ல அதெல்லாம் விட்டா கமுத்து விடுவான் ப்ரோ. இது கத்தி மாற்றினதுக்கு சேட்டை கொஞ்சம் சேட்டி அந்த வண்டியை பண்ணுனாங்கிறீங்க. இதெல்லாம் சைக்கிள் இது எதுக்கு? நீ முடிச்சு கட்டி போடுவ. என்ன பர்பஸ்? வாழைத்தோப்பு, வாழைக்கட்டை. ஏதோ மாப்பிள்ளை ட்ரைனிங்கில் கொஞ்ச நாச்சும் தெரியாதான். அடியில் எதாவது போடும் மாப்பிள்ள, மழை வந்தால் தண்ணி வெளியே போகிற மாதிரி. நான் முட்டுக்கு அடியில் ஒரு கல் ஒன்று வச்சிட்டோம்னா ப்ரோ, மழை வந்தால் தண்ணி வெளியே போயிடும். வைக்கிட்டாமா இப்போ? மாட்டிக்கிட்டு ஏன்டா அந்த பிள்ளை வேலை செய்யறதுக்கு எடுக்கிற? மாட்டுண்டா கொலோடி. மாட்டு போலாம் மாப்பிள.
கேரமாக தான் இந்த 220 வண்டி மேலே என்ன தான் இருக்குதோ தெரில. 220 ஒரு 1.5 மணி நேரம் வரும் ப்ரோ. ஓட்டி அப்படியே பாறை ஓட்டிட்டு வந்துட்டா வேலை முடியும். அப்புறம் பாருங்க ரொட்டாட்டர் இறக்கி மண்ணெல்லாம் கீழே கொண்டு ஏதோ டெய்லியும் காசு வருதா இல்லையா ப்ரோ, டெய்லியும் ஏதோ ஒரு வேலை வந்துடுது. ஏதோ 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ ஒரு வேலை வந்துடுது. ஏற்கனவே கலப்பையில் ஓட்டி போட்டோமே, அது இன்னைக்கு சோளம் வச்சு பார் ஓட்டி விட்டுவோம். போடான்னு 1/2 மணி நேரம் கழிச்சு வராங்கிறேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பாவி. ஓகே ப்ரோ, ஒரே காட்டுக்கு வந்து விட்டோம். மாப்பிள்ளை ஓட்ட மட்டும் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இடுகாட்டுக்கு அதில் வேறு போயிட்டு இந்த 2 வயல் இது பேர் தான். இது ஒரே வயல் இல்லை, இந்தான ஒரு வயல் அந்தான ஒரு வயல், இந்த 2 வயலும் தான் ஓட்டணும். மாப்பிள்ளை ஓட்ட மட்டும் நம்ம உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரங்காட்டி மாப்பிள்ளை வந்து இப்போ வயலியே ஓடிட்டான் ப்ரோ. அந்த பக்கம் எல்லாம் ஓடிட்டு வந்துட்டான். அது வீடியோவில் தெரியுதா? ஒரு 1/4 வருஷத்துக்கு தான் அப்புறம் அந்த வயல் தான் இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து மாப்பிள்ளை என்ன கியரில் ஓட்டுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ தேர்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. லோ தேர்டில் 12 RPM கொடுத்து ஓட்டிட்டுக்கிறான். ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியான RPM வச்சு ஓட்டுறீங்கன்னா இது ஓட்டி போட்ட கார்டு தான் ப்ரோ. ஏற்கனவே எங்களுக்கு செலவு மேலே செலவு வருது. அதனால் லோ செகண்டில் கூட போட்டு ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே சேர்த்து டைம் ஷார்ட்டேஜ் ஆகும். இதே வந்து ஓட்டி போடாத கார்டாக இருந்தால் கம்பல்சரி வந்து நம்ம லோ செகண்டில் மட்டுமே யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது ஓட்டி போட்ட கார்டுங்கிறதுனால லோ செகண்டில் ஓட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓட்டிட்டு இதை ஓட்டணும். மாப்பிள்ளை சொன்னான், மாமா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிருங்க மாமா அப்படின்னு சொன்னான். அது எந்நேரமும் முடிஞ்சிட்டு போகுது, அதனால் நம்ம ஓட்டுறது ஓட்டிக்கலாம்டா மாப்பிள்ளை அப்படின்னுக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன வண்டி இதில் அதை பற்றி மாப்பிள்ளை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அதை நம்மளதில்ல ப்ரோ, கத்தி மாற்றுறதுக்கு வந்துச்சு. நேற்றே கத்தி மாற்றியாச்சு. நேற்று கூட வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்களே, நேற்றே கத்தி மாற்றியாச்சு. அது இன்னும் வந்து எடுத்துகிட்டு போகல. அதை அப்படி தான் நாங்கள் எடுத்துகிட்டு கத்தி மாற்றங்காட்டி நம்ம மோட்டரே உள்ளே போதில்லை ப்ரோ. பேட்ரி மிஷினும் போதில்லை, ஏர் மிஷினும் போதில்லை. அப்புறம் முள்ளக்குது ஒரு பெண்டு கனெக்டர் போட்டு முள்ளக்குது மாற்றி விட்டோம். சரி நம்ம பேலர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுங்காட்டி சரி சோளம் வைக்கிறேன், மழை வர மாதிரி இருக்குதுடா வாடா அப்படின்னாரு. சரி ஓட்டி விட்டு போயிடுவோம். நான் வந்து இங்கே வந்து இப்போ போடா மாப்பிள்ள நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வரேன். இல்லை வாங்க ஓட்டிகிட்டு வந்துடலான்ட்டு இப்போ கூப்பிட்டு நான் இன்னும் மட்டும் சும்மா வந்துட்டுக்கிறேன். இப்போ இவங்க ஓட்ட மட்டும் எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் உட்காந்தாக வேண்டும். அதை ஓட்டிட்டு இதையும் நெட்டில் அப்படியே டேரக்டர்னு இழுத்து விட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. மாப்பிள்ளை ஒரு சூனி, இந்த வயல் வந்து ஒரு சூனி வயல். ஓட்டுறான் வளைச்சி ஓட்டுறான். நான் இங்கேருந்து மென பிடிச்சிட்டு போடா, அந்த தளவுக்கு போனதையும் வந்து அதை 2 ரிவேர்ஸ் போட்டு வேலையை முடிக்கலான்ட்டுது. நான் அப்படியெல்லாம் ஓட்ட மாட்டேன், என் மனசு திருப்திக்கு தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு வளைச்சி ஓட்டிக்கிறான் ப்ரோ. இன்னும் ஓட்டி முடித்த பாட்டை காணோம். சரி ஏதோ ஓட்டுட்டோம். அது அவன் மனசு திருப்தி சொன்னா தான் ஒப்போம். நான் ராசி சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். புழுதி பாருங்கள் எவ்வளோ போகுது. நல்லா மேலாவில் பிடிச்சி தான் ஓட்டுறான். ஏன்னா ஏற்கனவே சோளம் வச்சு காடு, அதனால் அழுத்தி பிடிச்சி விடாதான் மாப்பிள்ள. ஏற்கனவே சோளம் வந்து 5000க்கு தான் விற்றுச்சான் அப்படி சொல்லிக்கிறேன். ரேடியோ இல்லாத கொலை காண்டில் இருக்கிறான். ரேடியோ இருந்திருந்தால் பாட்டு போட்டு டும்மு வாங்கிட்டு இருந்திருப்பார். ரேடியோ இல்லாதனால அப்படியே மேலாவில் வச்சு அப்படியே பிடிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க உங்களுக்கு தெரியும், சைடு பட்டே மேலாவில் தான் இருக்கும்.
புது கத்தி ப்ரோ. ரொட்டேட்டர் வேறு நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய மிஷினுங்கிறதுனால ஆழமாக விட்டோம்னா ஒரு சோளம் கூட முளைக்காத போயிடும். அப்புறம் மானங்கட்ட கூத்தாகி போயிடும். அதனால் மேலாவில் வச்சா போதும் சோளத்துக்கெல்லாம். இப்போ ஆளுங்க மம்டியில் வெட்டுறதா இருந்தால் கூட கொஞ்சம் ஆழமாக ஓட்டணுன்னுங்களா. வண்டியில் பார் ஓட்டி போடுறோம். அதனால் ஆழம் பெருசாக தேவையில்லை. எல்லாம் இந்த சைடெல்லாம் பருத்தி போட்டு வேறு எப்படின்னு இன்னொரு 1.5 மாதம் ஆகும் சேடை ஓட்டுறதுக்கு. பருத்தியெல்லாம் போட்டு எனக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே தர போகிறாங்க காசு? பாதி பேருக்கு வரும், பாதி பேருக்கு வராது. என்ன பண்ணுறது? ஏதோ இந்த தொழில்னு பண்ணுறோம். ஏதோ மழை பெஞ்சுதுன்னா கள்ளக்குடி ஏதோ 5-10 சுற்றலான்னு ஐடியா பண்ணி ஒரு பேலர் ஒன்று அங்கங்கே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால், இது என்னடானா மழையே பெய்யாதாட்டி எங்கள் சைடு கள்ளச்செடியே வளரல. இந்த வருஷம் ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. இப்படியே காய்ச்சலாக இருந்தால் என்ன தான் பண்ணுறதுனே தெரில நண்பா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ, ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்கிறாரு, எங்கள் ஏரியாவில் எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ, ஒவ்வொரு பக்கம் பார்த்தா இப்பயே தண்ணி இல்லையாம் ப்ரோ. தென்னை மரம் மாட்டுக்கு குடிக்கிறதுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு தான் வராங்களாம் ப்ரோ. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னே தெரில ப்ரோ, எப்படி பொழைக்கிறாங்கன்னே தெரில ப்ரோ. இங்கே எங்கள் சைடு ஏதாவது சேலத்து திருமணி முத்தாறு தண்ணி இருக்கும், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா வச்சுக்காங்க எங்கள் பொழப்பு சரியாக சிரிச்சிடும். மாப்பிள்ளை மூளை எடுக்க வரான். ஒரு சுத்தம் இருக்கும் போது இப்படி வந்து ஓரம் வந்து எடுத்து 2வது சுற்று உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா காட்டை பார்த்தா ஒன் சைடாக சாஞ்சிருக்காது, நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்க. நான் என்றைக்குமே ஓட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்று 1.5 சுற்று இறக்கும் போதையே இந்த மூளை எடுத்து ஓட்டிக்கிட்ட ஓரம் இப்படி ஓரமாக போயிட்டு அப்புறம் அடுத்த சுற்று உள்ளே பிடிச்சோம்னா 2 சுற்று உள்ள ஓரம் விடவே தேவையில்ல, வயலும் மட்டமாக போயிடும். இதே நீங்கள் அந்தான ஒரு சுற்று ஓட்டிட்டு இந்த ஓரம் ஒரு சுற்று ஓட்டிங்கன்னா ரொட்டேட்டர் அந்த பக்கத்து வெயிட்டுக்கு இப்படி தாங்கி போயிடும். ஸோ அதனால் ஓரம் ஒரு சுற்று ஓட்டிட்டு அந்தான உள்ளே பிடிச்சோம்னா காட்டை பார்த்தா ஒரே மட்டமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த வேலை முடிஞ்சுது. இதை ஒன்றையும் ஓட்டி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆமாம், அந்த வயல் வச்சால் போய் பாறை ஓட்டினா பரவாயில்ல ப்ரோ. ஓட்டினா இது எப்படின்னு தெரில, அதை ஓட்டிட்டு இது வந்துடலாம். அதெல்லாம் இப்படி ஓட்டி வாய்க்காத நெட் லோக்கலுக்கு ஒன்று. பைப் உடச்சி விட வேறு மாப்பிள்ளை மூளையில் இருக்கா அந்த மூக்கால் அழுவாப்பில் அந்த ஆள் வேறு. இந்த கத்தி இல்லாதப்பெல்லாம் இது மாதிரி கிராய்க்கு அமையாது ப்ரோ. முழு கத்தி இருக்கும் போது தான் வந்து இது மாதிரி ஃபீல்டெல்லாம் நமக்கு மாட்டோம். இதெல்லாம் கத்தி இல்லைனாலும் போதும், ஆனால் வெட்டிக்கூடும். ஆனால் வந்து ஒரு குறக்காட்டில் போய் எனக்கு அப்படியே வதம்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொட்டேட்டர் ஓட்டணும்னா வெட்டவே வெட்டாதுன்னு வச்சுக்காங்களேன், பெரிய மானம் கட்டுன்னு இதாகிடும். புழுதி பறகுது, மாப்பிள்ளை மூச்சே விட முடியல மாமாங்களாம். இதில் வேறு ஃபேனை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். என்ன கண்டிஷனில் இருக்கிறானே தெரில மாப்பிள்ளை. சரி எப்படியோ ஓட்டுட்டோம். இன்னொரு 10 சுற்று நாம் இந்த வயலில் பார் கலப்பை எடுத்து பாறை ஓட்டி வேலையை முடிப்போம். இந்த வயலை உடனே ஓட்டினா இது எந்த வாக்கில் காலுன்னு தெரில. சரி அது காட்டுக்கு வர்ற வருஷம் ஓட்டிட்டு போவோம். பின்னாடி புகை மூட்டை மட்டும்தான் தெரியுது ப்ரோ, வேறு எதுவுமே தெரியல. மாப்பிள்ளை வண்டிகளை உக்காந்துக்கிறானா இல்லையானே தெரியல, பார்த்துக்காங்களே. சுத்தமாக காஞ்சி போச்சு. ஓட்டி போட்டு நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, மழையே இல்லை. ஆனால் இங்கே தண்ணி இருக்குது ப்ரோ, தண்ணி கட்டிக்குவோம். உடனே தண்ணி கட்டினா சோளம் முளைக்கணும். இதெல்லாம் தண்ணி கட்டலாம் வச்சுக்காங்க, ஒரு சோள பேர் கூட முளைக்காது. அதுதான் பிரச்சனை. நம்ம போயிட்டு அப்படியே பட்டத்தை ஓட்ட வேண்டிதான். வெயில் என்ன வெயிலுங்கிறீங்க, அவ்வளோ வெயில் ப்ரோ.
மாட்டுக்காரர் வந்து நின்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உனக்கு தெரியாதாடா ஓட்டுறா அப்படிங்கிறது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஓட்டுற வேண்டியதான். அந்த பேருக்கு எப்படி அது எப்படி ஓட்டணும்னே தெரில. சரி ஓட்டுவோம், என்ன ஆயிரும். ஃபஸ்ட்டு வஞ்சி ஓட்டிடணும், அப்புறமேட்டு காலை ஓட்டிடணும். ஒன்னோட வேகமாக போகிறேன். அப்புறம் பாரு பொறுமையாக வந்து இருக்கிறான் அவன். அந்த வயலில் ஓட்டங்காட்டி நான் அதை பாறை ஓட்டிட்டு ஸ்ட்ரைட் ஓட்டுறது எப்படின்னு ஒரு சில நம்பர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, அப்படியே ஸ்டேரிங்கை மட்டும் எந்த பக்கமும் திருப்பாதீங்க. அப்படியே ஒரே நூலில் என்ன பண்ணால் அப்படி இப்படியே நாட்டை ஆடிட்டே இருங்க. அவ்வளோதான், ஒரே கம்பி பிடிச்ச மாதிரி வந்துடும். அது ஓட்ட ஓட்ட ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் ப்ரோ. இது ஒரு பெரிய கம்பல்சரி வேலை இல்லை. ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதே வந்துடும். ஒரு வழியாக நாம் முடிச்சிட்டோம். மாப்பிள்ளை இன்னும் 2 சுற்று வச்சுருக்கிறான். உழுதி மழை வேறு தூருது ப்ரோ. ரைட்டாக வெயிலும் அடிக்குது, மழையும் தூருது. பார்த்துக்காங்க. நான் ஓட்டுறேன். அது ஒரு வாய்க்கால், இது ஒரு வாய்க்கால். காட்டி போடணும், பொய் வச்சு மொத்தம் 5 தடவை ஓட்டியாச்சு ப்ரோ. மாப்பிள்ளை 2 சுற்று ஓட்டினானா வேலை முடிஞ்சுது. அப்படியே ஒரு 8 பட்டமாக ஓடுறோம். வேகமாக ஓட்டி விட்டு அப்படியே போக வேண்டியதான் ப்ரோ. புள்ளிடா இத்தனை புழுதி பூச்சியா விட முடியல ப்ரோ. ஆனால் இது மாதிரி காட்டில் தான் நம்ம பாரு போடுறது சூப்பராக மண் வருது. நம்ம கலப்பையில் இதே சட்டி கலப்பை டிஸ்க்கு போடுறாங்கள்ல, டிஸ்காக இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ பாரு போடுறதுக்கு. ஆனால் நம்மளது வந்து கொஞ்சம் ஈரக்காடாக இருந்தால் நம்ம இதெல்லாம் ஏமாற்ற பார்த்துரும். அதாவது டெப்த்தே கிடைக்காது. வரக்காடாக இருந்துச்சுன்னா நல்லா இறங்கி டெப்த்தாக வரும். அவ்வளோதான். இன்னொரு சுற்று இது வந்துட்டு திரும்பியும் போனான்னா வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. அப்புறம் நான் இந்த வயலில் ஒன்று இது செலவில் இல்லை 1 2 ஒரு 8 பட்டமாக ஓட்டி அப்படியே அங்கேருந்து ஒரு வாய்க்கால் ஒன்று வாரம் இழுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும். நம்மள மூளை எடுக்கிறான். மழை வந்துச்சு, தூரிச்சு காணாமல் மழை போயிருச்சாட்டுக்குதே. அப்பா அதுதான் ப்ரோ கடைசி சுற்று. இன்னும் ஒரு சுற்று மாப்பிள்ளை போய் வந்தோன்னா வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ளை இறங்கி வரட்டும். மாப்பிள்ளை பாரு என்ன கண்டிஷனில் இருக்கிறான்னு பாருங்க. இது என்னங்கன்னா, அம்மா ஒரு ஏசி கேபினெட் வாங்கி கொடுத்துருந்தீங்க, என் மேலே பூச்சடிக்காத இருக்கும். எப்படி மாமா நான் உங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறோம். எவ்வளோ நக்கல் பார்த்தீங்களா ப்ரோ. இது என்ன மரம்னு தெரியுதா? இது ஊருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த மரத்தை. அதா வெளாங்காம்பாங்க, வெடாங்காம்பாங்க. உங்கள் ஏரியாவில் பச்சை காய் பொரிச்சா நல்லா இருக்குமா ப்ரோ? ஒன்லி பழுத்தா தான் நல்லா இருக்குமா? நிறைய காய் வச்சுருக்குது எல்லா மரத்தில் அங்கங்கே. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இது பாரு, ஒரு சில இடத்துலலாம் பெரிய காயாக இருக்குது. இது பழுத்து சாப்பிட்டு தான் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு அரை காயிலே பறித்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா? நான் என்ன சாப்பிட்றதில்ல. என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான் மாப்பிள்ள வந்தோடனே நாம் அப்படியே காட்டணுமா 8 பட்டமாக அப்படியே ஓட்டி விட்டு அங்கேருந்து வாய்க்கால் மேலே வாய்க்காலுக்கு ஏறி நிற்கிறதான். கொஞ்சம் மண் உயரமாக வேணுமா, கடைசியாக ஏறி நின்று விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்படியே ஓட்டிவிட்டு அதில் போக முடியாது தடலை. அதனால் இந்த சோளம் அறுத்துருக்குறாங்கள்ல, இந்த வயலில் பூந்து அப்படியே வெளியே போயிடலாம். எப்படி பிளான்? ஏன்னா மாப்பிள்ள இப்படியே வந்துடுறத உதில் நிறுத்திவிட்டு ஓட்டிவிட்டு இப்படியே போயிருக்கலாம்ல. என்ன மாப்பிள்ள மீசெல்லாம் வெள்ளையாகி போச்சு. நான் ஓட்டிவிட்டு இப்படி வருவான், இப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டால் நீ அப்படியே ஏறிட்ட மேலே. மாடே இல்லை, எங்கடா கட்ட சொல்ல போய் விடுவாங்க. ஒரு இது ஆள் நிற்கணும், அதனால் வாய்க்காலுக்கு 8 செருவு 8 பட்டம். கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை எப்படி நேராக ஓட்டுருக்குறானா ப்ரோ? ஏதோ தேவலாம், மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் ஓட்டுறான். அவர் 8 சேரு சொன்னால் நான் 4 தான் ஓட்டுவேன். அது என்ன ப்ரோ துளுத்துருன்னு தண்ணி அல்ல, மானாவரியாக கிடக்குது தண்ணி. 8 சேரவை ஓட்டு 10 சேரவை ஓட்டுன்னு ட்ராவடி பண்ணிட்டு நாம் ஓட்டுறது தான் ஜரவு, நாம் ஓட்டுறது தான் மென. ஒன்று 2 3 ஆயிடுச்சு, இது 4. மாப்பிள்ளை கல்லுக்கட்டுக்கு வெடி போகணும், எடுத்து பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். 4 இந்தான ஒரு 3 ஓட்டுவோம், 8க்குன்னா அப்படியே ஒரு 3 ஓட்டுவோம். தள்ளி வாங்க 3 ஓட்டணும். இந்தான 3 ஓட்டணும். இதில் ஒன்று அதில் ஒன்று ஓட்டிட்டு வேலை முடிச்சு. 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. அவர் சொன்னதாக தான் வருது. ஓட்டிட்டு இப்படி ஒன்று ஓட்டிட்டு வேலை முடிஞ்சு. ஒரு சேட்டை ஆ 2 ஒரே கரை போடு அவ்வளோதான். போயிட்டு வா, இங்கேருந்து வாய்க்கா ஓட்டணும். 8 சரியா போச்சா? இதெல்லாம் வந்து சேர் ஓட்டின காட்டு ப்ரோ, அதனால் அதெல்லாம் உழவுலாம் தண்ணிலாம் பாயும். ஏய் அது இதிலேயே வந்துருக்கலாமேடா. மண்ணெல்லாம் சுத்தமாக சுரண்டி எடுத்து போடணும்னு நினைக்கிறான் ப்ரோ, எதுவுமே முளைக்கக்கூடாதுன்னு. அப்படியே வாட்டமாக திருப்பியா வாய்க்கால் போகணும். பிரேக் அடிச்சு முட்டுக்கட்டாக திறப்பாத. கால் வயசு
ஏர் நின்னமா வச்சாங்க இது மாதிரி மண் வந்துருக்குறோம். அதுதான் ஏர் நின்று ஓட்டுறா அப்படின்னு அவ்வளோ காட்டுக்காரு. இதுதான் இந்த வாய்க்கால் தான் இந்த பக்கம் தண்ணி பாயறதுக்கும் இந்த பக்கம் தண்ணி பாயறதுக்கும் 2 பக்கத்துக்கும். ஓல்டு அப்படியே ரிவேஸ் வந்து வெளியே வந்துரு. ரெடி பேஸ் கட்டா நீ ஆட்டி அவர் கட்டிக்கிட்டே பாரு. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. போயிட்டு மாப்பிளைய பாருங்களா எப்படின்னு பாருங்கள, அழகாக இருக்கிறான்ல அழகு பாய், அப்படிதான் இருப்பான். இதுக்குள்ளோட வந்து பார்த்தோம்னா எல்லாம் சுத்தமாக தண்ணி கட்டி போவாங்க. அது என்ன மாப்பிள்ள ஒரு ஆள் தண்ணி எடுத்து கட்டிட்டே பாட்டா பாயுது. இதை நான் ஒரு பட்டை பாயிரத்து 20 நிமிஷம் ஆகும். எப்படி இது ஏற்கனவே மாடு பள்ளமாக இருந்தால் யோசிப்பாங்க. இதெல்லாம் நஞ்சம் கட்டின வயல், அதனால் வேலை முடிஞ்சு போகலாம். சரி ஓய் கொண்டா அங்கே கூட போட்டலாம். ஓடியா அப்பாடா, ஆட்டுக்குட்டி பிள்ளை இல்லைன்னு நினச்சேன். சண்டாலாம் போட்டுட்டா மகராசி. போயிட்டு வந்தாச்சு. எங்கே போனீங்க? எங்கள் வீட்டில் வந்துருக்கு. எக்காடு செட்டெல்லாம் வந்தாங்க்கா, எல்லோரும் வந்துட்டு தான் வந்தோம். ஓகேன்பா, அவங்க நம்ம வீடியோ ஆமாம், என்ன உங்களை பிடிச்சி எல்லாத்துக்கும் காட்டணும். எங்கள் ஊர்லலாம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். களைச்செடி எப்படி இல்லை? எங்கத்தான் மானம் இந்த வருஷம் இப்படி பண்ணுது. அவன் ரொட்டாட்டர் ஓட்டுனது அவளுக்கு புழுவி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறியா? ஐயோ அப்பா, எல்லாம் காடு காஞ்சி போனதுக்கு ஊறப்பட்ட புழுதிக்கா. தண்ணி கட்டணும் அந்த அளவு வேகமா. அதனால எங்க 2 நாளைக்கு கட்டாது சொன்ன மாதிரி. எங்க வீட்டுக்கிட்ட ஏன் என்னத்துல கிளம்பிட்ட?